வெல்கம் டு அனலி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம குழிப்பணியாரம் கேக் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா, அரை கப் சர்க்கரை, 2 முட்டை, பேக்கிங் சோடா, 4 ஏலக்காய். ஃபஸ்ட்டு நம்ம சுகரையும் இந்த ஏலக்காவையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நான் 4 ஏலக்காய், அரை கப் சுகர், சர்க்கரையே இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை வந்து நம்ம நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பவுட்ரு மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இதில் வந்து நான் 1 கப் மைதா சேர்த்துக்க போகிறேன். 1 கப் மைதா சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 1 பிஞ்ச் சோடா மாவு, அப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு இதை நம்ம நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து உங்களுக்கு முட்டை வேண்டான்னா நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஏலக்காய் வேண்டான்னா வெனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சிக்கோங்க, 5 மினிட்ஸ் வரைக்கும் அரைச்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் கேக் நல்லா வரும். நெக்ஸ்ட்டு இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே தான் நம்ம குழிப்பணியாரம் பேன் வைக்க போகிறோம். இதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க, முன்னாடி ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த குழியில் வந்து நீங்கள் வந்து நெய் இல்லைன்னா பட்டர் உங்கள் விருப்பம் எதனா தடவிக்கோங்க. இப்போ நான் நெய் தடவிருக்கேன். தடவிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குழியாக ஆட் பண்ணிகிட்டே வரேன் குழியில். இப்போ வந்து உங்களுக்கு மாவு வந்து நீங்கள் கொஞ்சமாக ஊற்றுங்க, குழிக்கு மேலே வரைக்கும் ஊற்றாதீங்க, குழிக்குள்ளேயே ஊற்றுங்க. ஏன்னா நம்ம சோடா மாவு ஆட் பண்ணியிருக்கனால இது டபுள் ஆகும், இந்த மாவு வந்து டபுள் ஆகும். ஸோ நீங்கள் கம்மியாகவே ஊற்றிட்டு வாங்க. இப்போ நான் எல்லாத்தையும் ஊற்றிட்டு காமிக்கிறேன். ஊற்றியாச்சு. நீங்கள் இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 20 மினிட்ஸு லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடுறேன் நான். இப்போ ஒன் சைடு வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ நான் திருப்பி போடுறேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் குக் ஆனால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம 2 சைடும் குக் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ திருப்பி போட்டாச்சு. 2 சைடும் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட குழிப்பணியாரம் கேக் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம அனலி லைஃப் ஸ்டைலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.